வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து ராமர் சீத்தாப்பழம். முள் சீத்தா வேறு, இது வேறு, நார்மலாக உள்ள சீத்தாப்பழம் வேறு. இப்போ தான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த சீத்தாப்பழம் அளவு இது டேஸ்ட் இல்லை, ஆனால் அதை விட இது மருத்துவ குணம் ஜாஸ்திங்கிறாங்க. எனக்கு இந்த மரம் இருக்கிற தோட்டம் வந்து 10 வருஷமாக தெரியும். எனக்கு வந்து அந்த சீசன் அப்போ போக முடியல. அவங்களும் எனக்கு சொல்லவே இல்லை. கேட்டால் நாங்கள் அதை சட்டை பண்ணுறதில்லன்னே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இப்போ தான் சீசன்னு ஒரு சில வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சரி போனால் பழுத்திருந்தால் பறிச்சுட்டு வரலான்னு நானே தோட்டத்துக்கு நேராக போய் பறித்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, என்னாலேயும் பறிக்க முடியல. ஒரு ஆள் விட்டு தான் பறித்தேன். நிறைய பழுத்திருந்தது, ஆனால் நிறைய அணில் கொத்திருச்சு. இதே பாருங்கள், ரொம்ப பழுத்துருச்சு. பறிக்கும்போதே அலக்கு போடும்போது இது மாதிரி ஆயிடுச்சிங்கவும், அப்புறம் மரத்தில் ஏறி இது ரெண்டும் அழுங்காமல் குழுங்காமல் பறித்து கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குன்னாங்க, ஆனால் கலர் தான் ஆயிடுச்சு. இது வந்து கலர் ஆகலை. எல்லாமே நல்லாவே பழுத்துருக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஆனால் வந்து நார்மல் சீத்தாப்பழம் அளவுக்கு இதில் டேஸ்ட் இல்லை. அது நல்ல இனிப்பாக இருக்கும். அவங்க காட்டிலே தான் அந்த மரமும் இருந்தது. ஏற்கனவே போகும்போதெல்லாம் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது மட்டும் சீசன் அப்போ எனக்கு தெரியாது, என்னால் போக முடியாமல் இருந்தது. இப்போ இது சீசன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி போய் இதை பறிச்சுக்கிட்டு வந்தேன். எப்படி இருந்தாலும் இந்த சீசனில் இதை சாப்பிட்டு பார்த்துக்கணுன்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால தான் போய் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன். இதனுடைய இலை வேறு மாதிரி இருக்குது. அந்த சீத்தா மரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒன்று போல் தான் தோணுது, ஆனால் கொய்யா இலை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அந்த சீத்தா மரம் இலை வந்து கொய்யா இலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன சைஸாக இருந்தது. இதில் வேறு எதுவும் எனக்கு வித்தியாசம் தெரியல. அந்த மரத்தில் வந்து காஞ்சி போயிடுச்சு, பழம் எதுவும் இல்லை. இப்போ அந்த பழமும் இந்த பழமும் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடும்போது தான் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா 2 பழமும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து சுகர் கண்டென்ட் அதிகம்னு சொல்லி சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒன்று சாப்பிடல, தப்பே இல்லை. ஓகே, தேங்க்யூ.